நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. ஒரு பையன் ஒரு பயங்கரமான பணக்காரர்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருந்தாப்புல, சார் எப்படி சார் நீங்கள் மட்டும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்புறம் அவர் சொல்கிறாரு, போய் வேலையை பாரு, சும்மா நீ வந்து நச்சு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பையன் அன்னைக்கு போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் வரான். அவரை திருப்பி வந்து அவர் பார்க்கில் அந்த பையன் அவரை பார்க்குறான். ஓடி போய், சார் எப்படி சார் நீங்கள் சக்ஸஸ் பண்ணீங்க, எனக்கும் சொல்லித்தாங்க சார், நானும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, போப்பா நீ பார்க் வந்து நடப்பா, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் கோயிலுக்கு போகிறார். அங்கே போய் அந்த பையன் கோயிலை பார்த்துட்டு, சார் எப்படி சார் சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இது என்ன பெரிய தொல்லையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து நாளைக்கு வந்து ஆற்று பக்கம் நடக்க போகிறேன், நீ அங்கே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த பையன் வந்து கரெக்டாக அவர் சொன்ன டைமுக்கு ஆற்று பக்கம் போயிடுறாப்புல. ஆற்றுக்கு போகிற, சார் கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சார், எப்படி சார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, நான் அதை கற்றுக்கணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, சரி வா நான் ஆற்றுக்குள்ளே போகிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட கூட்டிகிட்டு போகிறாப்புல. அந்த பையனும் கூட போகிறாப்புல. அப்புறம் போய் கொஞ்சம் நல்ல ஆழமான பகுதி போய் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கழுத்து வரையில் தண்ணி வந்துடுது. கழுத்து வரையில் தண்ணி வந்தோடனே அந்த பையனை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணிக்குள்ளே முக்கிட்டாப்புல முடிச்சு உள்ளே போட்டு அமுத்துறாரு. அமுத்தி கொஞ்ச நேரத்தில் இந்த பையன் தட்டு மாறுறாப்புல, ஆனால் விடவே மாட்டேங்கிறார். அப்புறம் ரொம்ப அந்த பையன் வந்து அப்படியே ஆக்சிஜனே இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஆகும்போது அவர் விடுறார். விட்டோட அந்த படம் அப்படின்னு வெளியே வந்த உடனே அவர் வந்து கேட்குறாரு, இப்போ உனக்கு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, என்னை சாவடிக்க பார்த்தீங்க, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உனக்கு நான் வந்து உள்ளே போட்டு தண்ணியில் அமுத்துனும் போது உனக்கு என்ன வேணும்னு தோணுச்சு, உனக்கு வாழ்க்கையில் உனக்கு வாழணும்னு தோணுச்சா, என்ன உனக்கு முக்கியமாக வேணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வந்து சார் அந்த இடத்துல மூச்சு விடுறதுக்கு காற்று இருந்தால் போதும் சார், வேறு ஒன்றும் வேண்டான்னு நினைக்கிறேன், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக தோணுச்சு சார், வேறு எதுவுமே மைண்டில் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான்ப்பா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்தேன், அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். உனக்கு ஒரு வாழ்க்கையில் உனக்கு வந்து வெற்றி வேணும்னு நீ நினச்சினா, நீ எப்படி தண்ணிக்குள்ளே உன்னை அமுத்தும் போது மூச்சோட தெரியாமல் திணறிக்கிட்டு உனக்கு காற்று கிடைச்சா போதும் நீ வந்து வெளியில் வந்து அப்படின்னு மூச்சில் தப்பாரு, அந்த மாதிரி நிலைமையில் உன்னை கொண்டு போய் வச்சு நீ எந்த வேலையும் பண்ணினாலும் உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். சக்ஸஸ் அப்படிங்கிறது யாருக்குமே இவருக்கு மட்டும் கிடைக்கும், அவருக்கு மட்டும் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அதை எவ்வளோ முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ, அது எவ்வளோ முக்கியம் நம்ம எடுத்துக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய கதையெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த தாட் ஃபார் த டே, இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா?